अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं रागाद्यपेतं मनः वागदुष्टा अंसादिना हिंसारहितकाया केशवाराधनं त्रयम् அப்படின்றது விஷ்ணோர் ஆராதனம் பரம்னு சொல்லப்பட்டதில் மனோவாக்காயங்கள் மூணும் துஷ்டமில்லாமல், அதாவது தோஷம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து பண்ணுறது தான் கேசவாராதனம். அது 3 விதமாகவும் முக்கரணங்களாலும் சுத்தமாக இருக்கணும். அதில் மனசு எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத ஓரளவுக்கு பார்த்தோம். வாக் அதுஷ்டா அனுஷ்டாதினா அப்படின்னு 2வது. மனசுக்கு அப்புறம் வாக். மனசில் நினைக்கிறது தான் வாக்கால் சொல்லுவோம், அதை அந்த காரியத்தை செய்வோம். அதனால் 2வது வாக். இந்த வாக் அதுஷ்டா அனுஷ்டாதினா பொய் முதலியவர்களால துஷ்டம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல முக்கியம் பொய் சொல்லாத இருக்கணும். இப்போது பொய் சொன்னதுனால என்ன அப்படின்னு சொன்னால், பிறருக்கு பொய் சொல்கிறதுன்றது 2 விதம். அதாவது ஒன்று, நாம் ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு பொய் சொல்கிறது. இன்னொன்று, பிறருக்கு ஆபத்து வராது இருக்கிறதுக்கு பொய் சொல்கிறது. இப்படியெல்லாம் இருக்குது. அது ஆபத்தை தவிர்க்கக்கூடிய பொய். சில பொய்கள்லாம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொய், அதை சொல்கிறது. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொய் சொல்கிறதுன்றது ஒன்று. அது சொல்லலாமான்னா, பிறருக்கு ஆபத்து வருது அதனால் சொல்லக்கூடாது. ஆபத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய பொய் இருக்குதே, அதை சொல்லலாமே, அது ஒருத்தருடைய ஆபத்துலேருந்து விலக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவில். அதுக்கப்புறம் இன்னொன்று, ஆபத்தையும் தராத பொய், நன்மையும் பயக்காத பொய். இது 2மே இல்லை. ஒன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொய், இன்னொன்று ஆபத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய பொய், இன்னொன்று 2மே இல்லை, வெறுமை பொய். அந்த பொய்யினால் எதுவுமே கிடையாது, ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பொய், அதை சொன்னால் என்ன, அதனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறது. இப்போ முதல்ல கடைசியில் இருக்கிறத சொல்லுவோம், ஏன்னா அதுக்கு தான் பலமாக இருக்குது. அது அந்த மாதிரி பொய் சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒருத்தர் கேட்குறா, நீ இங்கே போயிட்டு வந்தையா அப்படின்னு. இப்போது அங்கே போயிட்டு வரல அப்படின்னு சொன்னாக்கா நமக்கும் நஷ்டம் இல்லை, அவளுக்கும் நஷ்டம் இல்லை. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுனால என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை. அவன் உள்ளேயும் கேட்குறவன் உள்ளேயும் அந்தர்யாமியாக பெருமாள் தான் இருக்கார். நம்ம உள்ளேயும் அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கட்டும். அப்போது அந்த பெருமாள் அவன் மூலமாக கேட்குறார், நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தையா, ஏதோ ஒரு விசேஷம், அதை போயிட்டு வந்தையா அப்படின்னா, இது என்னத்துக்கு இதை சொல்லிகிட்டு இருப்பானே, நாம சொல்லிட்டு போவானே அப்படின்னு இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறது. இப்போது அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு நஷ்டம் இல்லை தான். ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியான பெருமாள் அவனை கேட்க சொல்லிருக்கார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு மெய்யில்லாத ஒரு பதிலை சொல்கிறோம். சத்தியத்தை பேசுன்னு சொன்னதுக்கு அது விரோதம். அதனால் அந்த பொய் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதில் தான் யாருக்குமே பாதகம் இல்லையே, அதனால் சொல்லி வைப்போம் அப்படி. ஆனால் இதுக்கு மேலே ஒரு கேள்வி இருக்குது. அதில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னால்,
ஆத்ம பிரசம்சையும் கூடாது, ஆத்ம நிந்தையும் கூடாதுன்னு சொல்லியிருக்கே. சில கேள்விகள்லாம் சில பேர் கேட்டாள்னா அது நாம் ஆத்ம பிரசம்சையாக போயிடும். ஓஹோ, இங்கெல்லாம் போயிட்டு வந்தானா அவன் அப்படின்னு அவள் நினச்சிப்பா. நாம் பெருமை அடிச்சுக்கிறதா இருக்கும். இல்லைன்னா ஓ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கானா அவன் அப்படின்னு அவள் நினைப்பா. நம்ம துக்கத்தை அவகிட்ட சொன்னதாகும் அனாவசியமாக. ஏன்னா ஆத்ம பிரசம்சை கூடாது, தன்னை புகழ்ந்து பேசிக்கூடாது, தன் உயர்த்தியும் சொல்லிக்கூடாது, தன்னுடைய தாழ்வையும் சொல்லிக்கூடாது. அந்த இடத்துல ஆன மாதிரி இல்லை அப்படின்னு போய் சொன்னால் என்ன அப்படின்னா, அப்போ கூட அது அந்த இடத்துல அந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உதாசீனமாக ஏதோ அப்படின்னு விட்டுணுமே தவிர அந்த இடத்துல மாறுதலை பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, பிறரை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கே. அப்படின்னு சொன்னால் அங்கே கூட அனாவசியமாக மேலே விழுந்துட்டு போய் பொய் சொல்லக்கூடாது. அனாவசியமாக மேலே விழுந்துட்டு போய் பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் நமக்கு வருமாகில் அப்போ கூட அது சாஸ்திர பாதகம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல அப்படி சொல்லலாம். இல்லைன்னா சொல்லக்கூடாது. அனர்த்தம் விளைவிக்கக்கூடிய பொய்யை எப்போவுமே சொல்லக்கூடாது. அதாவது சத்தியத்தை சொல்லுன்னு சொன்ன இடத்துல கூட சத்தியத்தை சொல்லு, அந்த உண்மை கூட பிரேமாக இருக்கிறத சொல்லு. பிரேம் இல்லாத உண்மையை கூட சொல்ல வேண்டாம், அது யார் கேட்டா இப்போ அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அசத்தியத்தை சொல்லாதே பிரேமாக இருந்தால் கூட அப்படின்னு. அது பிரேமாக இருந்தான்னா நமக்கு பிரேமாக இருக்குது, என்னத்துக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னு அதுக்கு பொய் பேசுறது, அதுவும் கூட சரி. அதனால் இந்த பொய் இருக்கிறது இருக்கட்டும், பொய் சொல்லக்கூடாது எந்த விதத்துலையும். அதிருஷ்டா அனுதாதினா, ஆதி சப்தத்தினால நம்முடைய பேச்சு இருக்குதே, அந்த பேச்சு உண்மையை பேசுகிறதா இருக்குது, பொய் சொல்லாத இருக்குது. அது பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. பரிகாசமாகவோ ஏளனமாகவோ பாருஷ்யமாகவோ கடினமாகவோ அப்படிலாம் சொல்லவே கூடாது. பரிகாசமாக அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆசியத்துக்கு சொன்னேன்னு சொல்கிறமே அது. ஏளனம்னா அவளை மட்டப்படுத்தி சொல்கிறது. ஆசியத்துக்கு சொல்கிறதுன்றது இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் அப்படின்னு ஒரு பரிகாசமாக சொல்லி இவரை தான் இதுக்கும் நாம் கன்சல்ட் பண்ணோம் அது இது அப்படின்னு சொல்கிறது. இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாதுன்றத இப்படி இன்டைரக்டாக சொல்லி பரிகாசம் பண்ணுறது. அதில் அவள் மனசு ஏதோ பரிகாசத்துக்கு சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு போயிடும். ஆனால் ஏளனமாக சொல்கிறதுன்றது இதே அப்போ வரைச்சே உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி குத்தி காண்பிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஹேளனம் பரிகாசமும் ஏளனமும் ஏறத்தாழ ஒன்று தான். ஆனால் பரிகாசத்தில் ஏதோ நம்முடைய ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏளனம்னு சொன்னால் அவளை இறக்கி சொல்கிற மாதிரியே ஆகும், அவள் மனசு தாக்கப்படும். பரிகாசம் ஏளனம். அதுக்கப்புறம் பாருஷ்யமாக உமக்கு தான் எல்லாம் தெரியுமா, எல்லாத்துலேயும் தலையை விட்டுறது அப்படின்னு சொல்கிறது இருக்குதே, அந்த மாதிரி இருக்குது. கடினமாக சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் குத்சிதமாக வார்த்தை சொல்கிறது. அதாவது குத்சிதமாக வார்த்தை சொல்கிறதுன்றது என்னென்னா, அதாவது ஒரு மறைமுகமான வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு விதமாக பொருள்படும்படியாக கோணலாக இருக்கிற விஷயத்தை நேர் விஷயம் மாதிரி அப்படி சொல்கிறது. தப்பான விஷயத்தை நேர் விஷயம் மாதிரி மற்றவாளுக்கு நேர் விஷயமாக புரியும், ஆனால் இவன் சொல்கிறது தப்பான அர்த்தத்தில் சொல்கிறது. அந்த மாதிரி குத்சிதமான வார்த்தையும் கூட. அதுக்கப்புறம் அதை காட்டிலும் இன்னொன்று இருக்குது, சங்கேதம் அப்படின்னு. சங்கேதம்னா எதிராளி மொத்த பேருக்கும் இவன் ஏதோ சொல்கிறான், அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு
தோணும். ஆனால் அந்த எதிர் இருக்கவாளையே இவன் அந்த வார்த்தையினாலே அவளை மட்டம் தட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அது அவளுக்கு தெரியாது என்ன. அதாவது இது பொதுவான விஷயத்தில் சங்கேதமும் இருக்குது, ஸ்திரீகளை பற்றி சொல்கிறதுல சங்கேதமும் இருக்குது. இவன் ஏதோ லோகத்தில் ஏதோ ஒன்று நன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதிர வந்திருக்கு ஸ்ரீ இவன் நன்னா இருக்கா அப்படின்னு சொல்கிறதுல அது தாத்பரியம். அது சங்கேதம்னு இவனுக்கு தெரியும், கேட்குறவன் இவன் யார் இடத்துல சொல்கிறானோ அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சங்கேத வார்த்தை. அதனால் பரியாசமான வார்த்தை கூடாது, ஏளனமான வார்த்தை கூடாது, அதை காட்டிலும் பாருஷ்யமான வார்த்தை, அதாவது கடினமான வார்த்தை கூடாது. அதுக்கப்புறம் குச்சிதமான வார்த்தை கூடாது, சங்கேதமான வார்த்தையும் கூடாது. ருஜுவாக இருக்கணும் வார்த்தை. அப்படியான வார்த்தையை தான் நாம் சொல்லணுமே தவிர இது சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய வாக்கை கொண்டு நாம் எம்பெருமானுக்கு மந்திராதிகள் சொல்லி தானே திருவாராதனம் பண்ணணும். ஸ்தோத்திராதிகள் மந்திராதிகள் சொல்லி அப்படி தூய்மையான வாக்கோடு சொல்லி தான் சொல்லணும். அதாவது ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வாய்க்கு எச்சில்னா இந்த எச்சில் நீர் உமிழ்நீர்லாம் சுரக்கிறதே, உமிழ்நீர் அது எச்சில் இல்லை. எச்சில்ன்றது ஈன மாதிரியான சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்கிறது. அப்புறம் கோள் சொல்கிறது, தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொன்னான். தீக்குறள்னா கோள், ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, அதனால் அதையும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வாக்கு சுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்டதானே வாய். அதனால்தான் அது எச்சில்னா தோஷமானது அப்படின்னு அர்த்தம். எச்சில்னு சொன்னால் உச்சிஷ்டம், அனுபவித்த மீதின்னு அர்த்தம். உச்சிஷ்டம்ன்றது அனுபவித்த மீதின்னு அர்த்தம். அதனால் என்ன ஆகுதுன்னா அதான் அதுபோல் எச்சில் ஆகுது அப்படின்னா என்னன்னா தாறுமாறாக சொல்லி அனுபவித்த வாய் இது. அந்த வாக்குனால ஏதோ வாக்படைத்த பயன் எப்படி அனுபவிக்கணும். நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கு முறையுண்டேன்னு சொல்கிறேன். வாக்கு இருக்குது, அதே நாரணான்ற சப்தம் இருக்குது, அதை தான் சொல்லணுமே தவிர அந்த மாதிரியான நல்ல சப்தங்கள் தான் சொல்லணுமே தவிர கண்டபடி. அதாவது கண்டத்தை பார்த்தா தான் கண்டத்தை பேசினாலும் அது தப்பு தான். அதனால் தோஷம் இல்லாத வாக் அதிருஷ்டா அனுர்தாதினா அப்படின்னு. மேலே நாளைக்கு இம்சாரகித காயா அப்படின்றத பார்ப்போம். அதனால தான் மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. மனசன்யத்து வச்சசன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனா அப்படின்னு கீதையில் சொன்னான். அதனால் சுத்தமான மனசு இருக்கணும், வாக்கும் அதே மாதிரி இருக்கணும். நாளைக்கு சுத்தமான காயம் இருக்கிறத பற்றி அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.